ஹை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர் போயிட்டோம். நான் வீட்டில் பாப்பாட்ட சொல்லி தண்ணி ஊற்ற சொன்னோம். ஆனால் அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். செடிகள்லாம் எப்படி வாடி போய் கிடக்குது. இப்போ நான் வந்து தான் கொஞ்சம் இன்னும் வாடியே தான் கிடக்குது. நான் வந்து தான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் செழிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த செடிக்கு தண்ணி ஊற்றாத வச்சுருக்கிறேன். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா இந்த செம்பருத்தி செடி பாருங்கள். போகும்போது ஒன்றுமே இல்லை, ஆனால் தண்ணி இதுக்கு மட்டும் தான் ஊற்றிருக்கிறேன். பாத்ரூம் சைடில் இருக்கிறது தொட்டியில் வச்சுருக்கிற செம்பருத்தி செடிக்கு பாருங்கள் துளிச்சு வச்ச 2 குச்சியுமே 3 குச்சியில் 1 குச்சி பட்டு போச்சு, 2 குச்சி மட்டும் துளுத்துருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த அதாவது களிச்செடியா அந்த செடி, அப்புறம் வல்லாரக்கீரை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரோஸ் பூத்துருக்கு. அப்புறம் மல்லிகைப்பூ செடிகள் எல்லாம் இன்னும் எடுக்காமையே இருக்குது பாருங்கள். ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. அப்படியே பூத்து கீழே விழுந்துருச்சு பாருங்கள். அப்படியே எடுக்காமையே கிடக்குது. அப்புறம் ஜம்மி செடி வாங்கிட்டு வந்தேங்க. அது பாருங்கள் மொட்டு விட்ருக்குது. எவ்வளோ அழகாக விட்ருக்கு பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்குது. அப்புறம் அப்படியே பாருங்கள், அது நாட்டு வெண்டைக்காய். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஊருக்கு போகும்போது இந்த வெண்டைக்காயில் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்துருச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் எல்லாம் சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள். வெத்தலை செடி நல்லா துளுத்துருக்குது, நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். ரோஸும் நல்லா பூத்து நல்லா அழகாக மொட்டு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள எல்லாமே நல்லா அழகாக பூத்துருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கார்டனில் எப்படியெல்லாம் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள இவ்வளோ ஒரு அழகான செடிங்களெல்லாம் பூத்துருக்குது. அந்த செடிக்கு மட்டும்தான் தண்ணி விடல. யாருக்காருக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.